நேற்று அம்மா வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்களும் வரோமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாட்டியும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம் நேற்று. நாங்கள் கிளம்பி ரெடியாகி கார் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு ஞாபகம் வந்துச்சு, காரெல்லாம் மண்ணா இருக்குது துடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சிட்டு இருந்தாங்க. கிளம்பி காரில் ரெடியாக உட்காந்துருக்கோம். சீக்கிரம் வாங்க கார் எடுங்க அப்படின்னு சொல்லி பாப்பாட்டி கத்திட்டே இருந்தாங்க. நீங்களே பாருங்க அதை. ஃபர்ஸ்ட் எங்கே போயிருந்தோன்னா அம்மாளுக்கு தான் போயிருந்தோம். மளிகை ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பக்கம் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். அவள் பங்குக்கு எடுத்து போட்டுட்டு இருந்தா. அது இல்லாமல் நாங்கள் எடுத்து உள்ளே போடுறது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. 2 months ஒன்ஸ் தான் இந்த மாதிரி அம்மா ஷாப்பிங்லாம் போவாங்க. கரெக்டாக அந்த டைமும் பார்த்து பாப்புக்குட்டி கிளம்பிடுவா. இப்போ பிறந்ததுலேருந்து இது ஒரு 4-5 தடவைனாச்சும் இந்த அம்மாளுக்கு போயிருப்பா ஷாப்பிங்னு சொல்லி. நெக்ஸ்ட் வரை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நாங்கள் கிளம்பி அதுக்காக தான் பாப்புக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது இந்த வாரத்தில். ஸோ அதுக்காக ஷாப்பிங் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். பழனியில் இருக்க என் பார்வதி டெக்ஸ்டைல்ஸ் தான் போயிருந்தோம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு ஃப்ராக் மாடலில் பட்டு பாவாடை செட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. பர்த்டேக்கு வந்து வெஸ்டர்ன் மாடல் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி அதுதான் வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீம் கேஃப்க்கு போயிருந்தோம். பர்த்டே கேக்கு எந்த கலரில் எந்த தீமில் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே அன்னைக்கு வர பிளாக்ல போடுறேன், மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷூ வாங்கணும் பாப்பாவுக்கு. ஷூமே பார்த்தீங்கன்னா பார்வதியில் தான் வாங்கியிருந்தோம். செப்பல்ஸ் மாதிரி தான் பார்த்தோம். அது எதுவுமே பாப்பாவுக்கு சரியா இல்லை, இதான் சரியா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து போட்டு பாட்டு நடக்க சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்.